என்ன நக்கல் பண்றியா? அவ நக்கல் பண்ணாலும் சொல்றதெல்லாம் உண்மைதானே மாமா. சத்யா, நீ அத்தை கிட்ட போ. அண்ணே, நீங்க அப்பா கூட ஜாக்கிரதையா இருங்க. தேவைப்பட்டா காலை பிடிப்பாரு, இல்லனா வாரி விட்டுருவாரு. மாமா உட்காருங்க. சத்யா, நீ போ. சரிங்க அண்ணி. பணத்துக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா மாமா? அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எதுக்காக எங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்ச? ஐயோ, அந்த மாதிரி எதுவும் இல்லம்மா. அவன் ஏதோ சொல்லிட்டு இருந்தான், கேட்டுட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருந்தா கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கையை விக்கலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? நீலாம்பரி, அது ஆக்சுவலா இப்ப நான் உன் காலை பிடிக்கணும். நீ வயசுல சின்னவ, உனக்கு ஆயுசு குறைஞ்சிரும். புரிஞ்சுக்கோமா? இப்ப இருந்து எங்க வேலையை நானே பாத்துக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எனக்கு சொந்தக்காரங்களா இல்லாததுனால எனக்கு எப்பவும் துரோகம் பண்ண மாட்டாங்க. வக்கீலையும் அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. என் சொத்து எனக்கு வரும்படி செய்வாங்க. சரி, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதையே நீ செய்மா. பரவாயில்ல, நான் ஒன்னும் நினைக்கல. ஆனா நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். எப்பவும் போல எல்லா விவகாரத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் கொடுக்கறேன். அதை விட்டுட்டு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நம்ம மானத்தை வாங்கிடாதீங்க. அதுக்கு இல்லம்மா, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. அந்த வக்கீல் தான் என்ன டெம்ப் பண்ணிட்டான். அப்பாவோட காரியத்துக்கு எக்ஸ்ட்ரா 60,000 ரூபாய் செலவாயிடுச்சுன்னு நீ பீரோல இருந்து எடுத்துக்கிட்ட. அப்பவும் இந்த வக்கீல் தான் டெம்ப் பண்ணாரா? செத்த பாம்பை இன்னும் சாகடிக்காதமா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பணத்தை பார்த்ததும் அந்த கடவுள் இந்த மாதிரி நோயை கொடுத்துட்டாரு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருமா. அதெல்லாம் தேவையில்லை. ஆனா போயிட்டு இன்னொரு நல்ல வக்கீலா பார்த்து அந்த ரங்காஜாமாக்கு நோட்டீஸ் அனுப்பு. சரி, நீயும் வாமா, நாம 2 பேரும் வக்கீல் கிட்ட போலாம். வேண்டாம் மாமா, உங்க மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. நீங்களே போயிட்டு வாங்க. வக்கீல் சார் எங்க தம்பி? மோர் கலந்தது இல்ல, தயிர் கடைஞ்சி மோர் எடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வக்கீல் சார் போயிட்டாரு, அதை கொடு. அம்மா, அண்ணி அப்பாவை திட்டும் போது அப்பா மூஞ்ச பாத்திருக்கணுமே. நம்ம தோட்டத்துல விழுந்த காஞ்சி போன தேங்காய் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப உங்க அப்பா எதுவும் பேசலையா? என்ன பேசுவாரு? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நடுநடுங்கி போயிட்டாரு. இங்க பாரு, உங்க அண்ணிக்கு பணம் அதிகமா இருக்குன்ற திமிரு. அன்னைக்கு ஒன்னும் திமிரு இல்லம்மா. அதனாலதான் யாருக்காவது பணம் வேணுமான்னு கேட்டாங்க. என்ன, உன் அம்மாவுக்கு ஏத்தி விடுறியா? நான் ஒன்னும் ஏத்தி விடல. அண்ணி உங்களை வாட்டி எடுத்ததை பத்தி சொல்றேன். நீ நல்லா முத்தி போயிட்டடி. வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. எவ்வளவு திமிரு இருந்தா அங்க அந்த மாதிரி பேசியிருப்ப. உன்னை அடிச்சா எனக்கு வேண்டாங்க. என்னங்க இது? பெத்த பொண்ணு மேல கை ஓங்குறீங்க. அந்த கடவுளா பார்த்து நமக்கு தந்த ஒரே ஒரு பொண்ணுங்க அவ. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா முதல்ல நான் செத்து போயிடுவேன். உன் செல்லம் தான் அவளை கெடுக்குது. வாய்க்கு வந்தபடி பேசுறா. நான் என்ன பேசுனேன்? அங்க என்ன பண்ண? வாய்க்கு வந்தபடி தானே பேசுன. உண்மையை தானே பேசுனேன். ஆமா, இருக்கிறதான் நீ பேசுன. பெரிய சத்தியவதி. ஆமா, என் பேரு சத்தியவதி தான். அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த பேரை வச்சீங்க? இத்தனை சத்தியத்தை பேசுவேன்னு தெரியாம தான். எதுக்குங்க அவளை இப்படி அழ வைக்கிறீங்க? என்னது? அவளை நான் அழ வைக்கிறேனா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடி. சரி, இந்த சண்டையை விடுங்க. ஆமா, நீங்க பணத்தை சுருட்டின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? சுருட்டினதா? அவ மொழிய நீயும் கத்துக்கிட்டியா? ஆண் துணை இல்லாத குடும்பம். நான் செஞ்சதுக்கு பலன் வேணாமா? காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் நான் அவங்களுக்கு தானே பணிவிட செய்யறேன். நீலாம்பரி சின்ன பொண்ணு. அவ பேசுற பேச்சுக்கு நம்ம ஃபீல் ஆயிட்டா நம்ம கேரக்டருக்கு என்ன வேல்யூ? போக போக அவளை நான் கவனிச்சுக்கிறேன். ஒருவேளை நம்ம பேசுறத ஒட்டு கேக்குறாளா என்ன? வர வர இவ ஏஜென்ட் விக்ரம் ஆயிட்டா. நான் இங்கதான் இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். பொண்ணு, என்னங்க நில்லுங்க.
வெத்தலை போடுறதுக்கு மறுபடியும் எப்ப ஆரம்பிச்சீங்க? இப்பதான். ஆனா இதை விட்டுட்டு 5-6 வருஷம் கூட ஆகலையே. மறுபடியும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, என்னமோன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் இளமையா தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? நமக்கு என்ன வயசாகி போச்சு ரங்கம்மா. வணக்கம் தாத்தா. ஓ நீயாப்பா? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யாருப்பா சொன்னது? என் குரு சொன்னாருங்கய்யா. யாருங்க இவரு? இவர்தான் விபீஷணன். ஆமாங்க. வாங்க உட்காருங்க. இங்க வா, இங்க வந்து உட்காரு. சரி, போன காரியம் என்ன ஆச்சு? காயா பழமா? நம்ம போட்ட துண்டு பிஸ்கெட்டுக்கு அந்த நாய் வாலாட்டிக்கிட்டே வந்துச்சு. ஆனா அந்த எஜமானே கடைசியில தடுத்து நிறுத்திட்டா. எஜமானினா எந்த எஜமானி? அம்மாவா பொண்ணா? பொண்ணுதாங்க. அம்மாடி, அவ ரொம்ப கெட்டிக்கார பொண்ணாச்சே. ஆமாங்க, என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டா. நான் ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்துட்டேன். ஆனா நம்ம போட்ட பிளானு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல ஐயா. அந்த நீலாம்பரி தான் தடுத்துட்டா. சரி, உன் பீஸை நான் அனுப்பி விடுறேன். ஆனா நீ இப்ப போ. சரிங்க ஐயா. அந்த பக்கத்துல இருந்து வெட்டலாம். சரிங்க ஐயா. வரங்க ஐயா. வரங்க. அப்பப்ப வந்துட்டு போங்க. வரங்க. வேலை இருந்தா நானே சொல்லி அனுப்புறேன். சரிங்க ஐயா. அடேங்கப்பா, நீங்க ரொம்ப திறமசாலி. உங்களை என்னமோன்னு நினைச்சேன். இந்த பக்க லாயரையும் நீங்களே அனுப்பிட்டு அந்த பக்க லாயரையும் நீங்களே செட் பண்ணிட்டீங்க. இத்தனை யோசனைங்க உங்க மூளையில இருக்கிறதுனாலதான் இந்த சின்ன வயசுலயே முடியெல்லாம் நரைச்சு போச்சு. ஆனாலும் உங்க இதயம் மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐயோ, என்னாச்சுங்க தாத்தா? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுங்க? என்னாச்சு தாத்தா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி கொண்டு வரேன். முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. பொறுமையா குடிங்க, பொறுமையா. இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் வெத்தலை எல்லாம் போடக்கூடாது. எதுக்கும் ஒரு தடவை நீங்க டாக்டரை பார்த்துட்டு வாங்க. ஹாய் நீலு, ஹவ் ஆர் யூ? இப்போதைக்கு நான் நல்லா இல்லடி. என்னாச்சுடி? இன்னும் ஷாக்ல தான் இருக்கியா? ஆமா, அப்பா போன ஷாக்ல இருந்து நான் இன்னும் மீளல. அதெல்லாம் நேச்சுரல் தானே நீலு. எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு சமயத்துல இந்த மாதிரி நடக்கும். அதுக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, சொந்தக்காரங்க ஏமாத்துறது, லைஃபே ரொம்ப வெறுப்பா இருக்குடி. இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தான். நீலாம்பரி, நான் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாமா? யாரும் எதுவும் பண்ண முடியாது பூஜா. என் தலையெழுத்து அந்த சிவன் மலையிலேயே மாறிடுச்சு. ஐயோ நீலு, உனக்கு கஷ்டம் வந்திருக்குதான் இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அதுதான்னு ஏன் நினைக்கிறேன்? இல்ல, அதனாலதான் எனக்கு எல்லாமே இப்படி நடக்குது. இப்ப எங்க சொத்து பத்து கூட எங்களை விட்டு போற மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்டி. உன் கூட சேர்ந்துதான் நானும் ஜெயாவும் சிவன் மலைக்கு வந்தோம். ஆனா எங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லையே. அதெல்லாம் கடவுளோட மகிமை. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்ன? அம்மா வர சொல்றாங்கம்மா. எதுக்கு? என்னன்னு தெரியல, அர்ஜென்ட்டா வர சொல்றாங்க. அர்ஜென்ட்டாவா? ஆமாமா. சரி வரேன்னு சொல்லுங்க. சொல்லுடி. ஏண்டி, என்னாச்சு? ஒண்ணுல, அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா வர சொன்னாங்களா? எதுக்கும் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிவனை கும்பிட்டுட்டு போ. அப்பப்பா, உன்ன மாதிரி என்னையும் ஆக்கிடாத. எங்க அம்மா என்ன திட்டுறதுக்காக தான் கூப்பிடுவாங்களே. எது வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போ. சரிடி, நான் கும்பிடுறேன் விடு. உன்னை நேரா பார்க்கும்போது எத்தனை தடவை வேணாலும் கும்பிடு போடுறேன். நான் மட்டும் இப்ப லேட்டா போனேன்னா இன்னும் திட்டு அதிகமாயிடும். Bye. Take care. Bye. The judgment of the court was diluted by Reputation number 2587 of 1955. Mrs. Sujata versus Manohar. The first petitioner is a public limited company. In this petition, the first petitioner has challenged. எழுதுங்க மாமா. எழுதுறேன். சரி, இத பத்தி பேசினா மட்டும் போதுமா? போதும் மாமா. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நிறைய கேஸ் ஜெயிச்சிருக்கு மாமா. டேய்,
எதுக்கு இந்த பிரச்சனை? நான் என்ன சொல்றேனோ அதை எழுது. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் ஜூனியர் நீ சீனியர்னு நினைச்சுப்பாங்க. எதுக்கு நினைக்க போறாங்க மாமா? நீங்க ரிவால்விங் சேர்ல இருக்கீங்களே. ஏதோ கிழவ அதான் உட்கார வச்சிருப்பாங்கன்னு தான் நினைப்பாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? நான் சொல்றதை எழுது. எழுது. இதானே the first petitioner. This is a public limited company. In this petition, சார் உள்ள வரலாமா? யாரு? கமலேஷ் சாரா? வாங்க வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க. கொஞ்ச நாளா ஆளையே காணுமே. வாங்க வாங்க உட்காருங்க. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எவ்வளவு தூரமா இருக்கமோ அவ்வளவுக்கும் உடம்புக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு அப்படி என்ன உடம்பு கெட்டு போச்சு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டா தான் மாமா இறந்துட்டாரு. ஆமாமா, கேள்விப்பட்டேன். அவருக்கு என்ன ஜல்சா ஜமீன், தெம்பா போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு என்ன, தெம்பா தான் போயிட்டாரு. ஆனா அவர் சொத்து லிட்டிகேஷன் ஆயிடுச்சு, கை மீறி போக போகுது. அது என்னது? இவர் யாரு? என் மாப்பிள. ஹலோ சார். ஹலோ. டேய், இவர் பேர் கமலேஸ்வரன், இங்க பக்கத்து ஊர் தான். இப்போல இருந்தே நல்லா ட்ரைனிங் கொடுக்குறீங்க போல இருக்கு. நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பிராக்டிஸும் கொடுத்துருவீங்க போலயே. நீங்க சொன்னது கரெக்ட் தான். பொண்ணு தருவேன், பாதி கரெக்ட் இல்ல. பிராக்டிஸ் கொடுக்க மாட்டேன். எதனாலன்னா அவன் டாக்டருக்கு படிக்கிறான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டேய் சாய், மேல போயிட்டு 2 காஃபி எடுத்துட்டு வாயே. ஒண்ணும் இல்லைங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா ஒரு வப்பாட்டிய வச்சுக்கிட்டாரு. ஓஹோ, அதெல்லாம் அவருக்கு பழக்கமாச்சே. அவர்கிட்ட தான் அவரு இறந்து போயிட்டாரு. ஓகே, இப்ப அவ ஒரு சொத்து பத்திரத்தை தயார் பண்ணிருக்கா, அதானே? அட, பார்த்த மாதிரியே சொல்றீங்க. ரங்காஜம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல ஆளு பாணி. ரங்கம்மாவை பத்தி தெரியாதவங்க யாருன்னு சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை நீங்களும் அடிக்கடி அந்த தெரு வழியா போறீங்களா? உங்க ஜமீனுடைய உறவெல்லாம் எங்களுக்கு ஒட்டிக்காதுங்க. அத்தை. தம்பி, நான் இங்க இருக்கேன். என்ன அத்தை எப்பவுமே சமையல் கட்டிலே இருக்கணுமா என்ன? மாமா 2 காஃபி எடுத்துட்டு வர சொன்னாரு, போறீங்களா? ஏன்பா, உன்னை எடுத்துட்டு வர சொன்னாரா? அவருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. நீங்க உட்காருங்க தம்பி, நான் எடுத்துட்டு போறேன். அத்தை வேண்டாம் அத்தை, யாரோ வந்திருக்காங்க. உங்க மாமா கிட்ட வர கிளைண்ட் எல்லாரையும் எனக்கு தெரியும். சரி, இப்ப யார் வந்திருக்கா? கமலேஷ் சார். பக்கத்து ஊர்ல இருந்து. கமலேஷ் தம்பியே எனக்கு நல்லா தெரியும். நீ போய் உட்காருப்பா, நான் டீ தரேன். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய பாத்திருக்கேன். அது சரி, அந்த பத்திரத்துல அப்படி என்ன எழுதியிருக்கா? மொத்த சொத்து 108 ஏக்கர். அதுல 8 ஏக்கர் கோயிலுக்கு, 75 ஏக்கர் அவளுக்கு, மீதியை அக்கா மேல தூக்கி போட்டா. கெட்டிக்காரி தான், பிளான் நல்லாவே போட்டிருக்கா. அதெல்லாம் எங்க மாமாவோட வீக்னஸ். அது சரி கமலேஷ் சார், எனக்கு ஒரு டவுட். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா யாராவது இருக்கணுமே, கரெக்ட் தானே? ஒருத்தர் மட்டுமா? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் அவ பின்னாடி சுத்துறாங்க. அதான் விஷயம். எனக்கு மேட்டர் புரிஞ்சு போச்சு. அப்புறமா பண்ணுங்க. கேஸ் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அவளோட வாதம் எப்படி கட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் லாயர் சார். அந்த ரங்காஜம்மா கேஸ அந்த லங்கேஸ்வரன் எடுத்திருக்கான். ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கோர்ட்டுக்கு வெளியே தான் துள்ளுவான். ஜட்ஜு முன்னாடி பேசவே மாட்டான். அதுக்கப்புறம் ஏன் முன்னாடி பேசணும்னா கை கால் எல்லாம் அப்படியே நடுங்கி போயிடும், தெரியுமா? நீங்க அவ்வளவு திறமசாலின்னு தான் இங்க வந்திருக்கேன். இந்த கேஸ்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லனா கை விட்டு போயிடும். இந்த கேஸை என்கிட்ட விட்டுடுன்னு சொன்னேன்ல. முதல்ல காஃபியை குடிங்க. வணக்கம்மா. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நீங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா அக்கா கிட்ட சொல்லணும். அட, இப்ப ஃபீஸ்க்கு என்ன அவசரம், அப்புறமா வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சார்? உங்க அக்கா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 4 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துரு. கடனா? உங்களுக்கு? ஆமா. எதுக்கு சார்? ஆமாங்க, எனக்கு தான். என் பொண்ணு கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருக்கேன். வர வேண்டிய பணம் இன்னும் வந்து சேரல. அதனால எப்படியாவது உங்க அக்கா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி ஒரு 4 லட்சத்தை கடனா வாங்கி கொடுங்க. சரி, கண்டிப்பா முயற்சி பண்றேன். வர சார். காஃபி குடிச்சிட்டு போங்க. குடிச்சா வேலைக்கு ஆகாதுங்க. நல்ல ஆளுங்க. கேஸ்ல கூட சென்டிமெண்டா? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? கேஸ் அந்த மாதிரி. அது சரி கமலேஷ் சார், நீங்க போன உடனே உங்க சொத்து விவரங்கள் அதோட ரங்கம்மாவுடைய போஸ்டல் அட்ரஸ் அனுப்பி வைங்க. உடனே அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன். நம்ம நோட்டீஸ் போன உடனே அவ வாயை மூடிக்கிட்டு கை கால் எல்லாம் நடுங்கி போயிடணும். போனதும் நான் அனுப்பி வைக்கிறேன். வர சார். வரமா? நல்லது. உங்களுக்கு எதுக்குங்க கடன்? ஏமாத்துறதுக்கு. ஏண்டி, ஸ்ரீலட்சுமின்னா யாருன்னு நினைச்ச? ஜமீன்தாரடி.
அவங்க பிறந்த வீட்டு சொத்து புகுந்த வீட்டு சொத்து எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. பொல்லாத இந்த 4 லட்சத்தை ஏமாத்துறதுனால ஒன்னும் குடிமூழ்கி போயிடாது. மொத்தத்தையே இந்த கமலேஸ்வரன் சுருட்ட பாக்குறான். அவன் சுருட்டுறதுல இந்த 4 லட்சம் எங்க குறைய போகுது? நீலாம்பரி, அம்மா வீட்ல இருக்காளா கோயிலுக்கு போயிருக்காளா? வீட்ல தான் இருக்காங்க நீ மாமா. எங்க கிளம்பிட்ட? பேங்க்குக்கு போறேன். பிரீஃப் கேஸ்ல என்ன இருக்கு? அம்மாவோட நகை பேங்க் லாக்கர்ல வைக்கலான்னு. உனக்கு எதுக்கு சிரமம்? நான் போறேன். பரவாயில்ல மாமா, நீ எத்தனை வேலைய பாப்ப, நானே போயிட்டு வரேன். நீ போன காரியம் என்னாச்சு? சக்கரதர் ராவுன்னு பெரிய வக்கீல், அவரை சம்மதிக்கிறதுக்குள்ள என் உயிர் வாளுக்கு வந்துருச்சு. இந்த கேஸ் ஸ்ட்ராங் இல்ல, வேஸ்ட்னு சொல்லிட்டாரு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உங்க உயிர் வாளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதான் வாளை காணுமேன்னு பார்த்தேன். இதத்தான் சொல்லுவாங்க நக்கலுன்னு. பின்ன என்ன மாமா நீங்க? எப்பேற்பட்ட லாயரும் கேஸ் எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீ என்னடானா சின்ன பசங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்காக தான் நான் சிரிச்சேன். சரி சரி, போன விஷயம் என்னாச்சு? சக்கரதர் ராவு ரொம்ப நல்ல வக்கீல். அவளுக்கு உடனே நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொன்னாரு. நோட்டீஸ் போய் சேர்ந்த உடனே அந்த அம்மா மூஞ்சி வீங்கி போயிடும். சரி மாமா, நான் உன்னை கிண்டல் பண்ணேன்னு என்ன நீ தப்பா எடுத்துக்காத. கேஸ ஜாக்கிரதையா டீல் பண்ணு. நான் போயிட்டு வரேன். பேங்க் கிட்ட விடவா? இல்ல மாமா, பரவாயில்ல, நானே போயிட்டு வரேன். லக்ஷ்மி, ஆ காஃபி கொண்டா. எடுத்துட்டு வரேங்க. அம்மாடி, அயன் பாக்ஸ் இந்த ரூம்ல இருக்கா? என்ன இன்னும் அயன் பாக்ஸ் தேடிட்டு இருக்கியா? ஐயோ, அயன்லாம் பண்ண தேவல. டைம் எவ்வளவு ஆச்சு தெரியுமா? இந்த போட்டுக்கோ. போட்டுக்க சொல்றேன்ல. சீக்கிரமா போட்டுக்கிட்டு அப்பா கிட்ட போய் பைக் கீ கேளு. மாமா கிட்ட வண்டி கேட்கவா? நான் வாங்க மாட்டேன். அவரு கோர்ட்டுக்கு எப்படி போவாரு? ஐயோ, அவர் எப்படியாச்சும் போவாரு. நீ முதல்ல போட்டுக்கோ.